வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல வெளியான ப்ரே ஃபார் த பிரைட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிளாட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. அதனால ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பேச்சுலர் பார்ட்டியை ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அங்க ஒரு மர்ம நபரால ஒவ்வொருத்தரா கொலை செய்யப்படுறாங்க. அந்த மர்ம நபர் யாரு, எதுக்காக இவங்களை கொல்லணும்னு நினைக்கிறான் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கிம்மின்னு ஒரு பொண்ணு நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா 4 பேர் இருப்பாங்க. இவங்க 5 பேருமே சேர்ந்து எடுத்த போட்டோ இருக்கு, அதெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்கள்ல யாரோ ஒருத்தரோட ஃபங்க்ஷன் போல, அதுக்காக தான் இவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க வீட்டுக்குள்ள யாரோ பூந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. கிம்மி செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க சேஃப்டிக்காக கன் வச்சிருப்பாங்க. அந்த கன் எடுத்து பொறுமையா இவங்களும் கீழே இறங்கி வராங்க. அப்பதான் உல்ஃபோ மாஸ்க் போட்டு ஒருத்தன் வரான். இவங்க கன் வச்சிருக்கிறது தெரிஞ்சோன்னு அவன் வேகமா போய் ஒளிஞ்சுக்கிறான். அவன் எங்க இருக்கான்ற மாதிரி இவங்களும் பொறுமையா கீழே வந்து தேடிட்டு இருக்காங்க. இப்படி தேடிக்கிட்டே வரும்போது அவன் இருக்கான் பாத்தீங்களா, பின்வழியா வந்து இவங்களை அட்டாக் பண்ணிடுறான். கையில ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சிருக்கான். அந்த கத்தியை வச்சு இவங்க வயிற்றுலயே இறக்கிடுறான். இவங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்துல இறந்து போயிட்டு இருக்காங்க. இந்த மாஸ்க் போட்ட கில்லர் யாருன்னு தெரியல. இந்த கில்லரும் இவங்களை சாவடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப ஜார்டன் ஒரு பொண்ணு கார்ல அவங்களோட வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க. இவங்க படத்துல முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. இவங்களும் இப்ப கதவை திறந்து உள்ள வராங்க. வீட்டுக்குள்ள இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி பயந்த மாதிரி பொறுமையா உள்ள நுழையிறாங்க. அப்ப சடனா லைட்டை போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கத்துறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் சீக்கிரட்டா ஏதோ ஒரு பார்ட்டி மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க போல. கொஞ்ச நாளா கிரெக்னு ஒரு நபர் இவங்க கூட பழகிட்டு இருக்காரு. அந்த கிரெக் இவங்களுக்கு ரிங்க தந்து ப்ரப்போஸ் பண்றாரு. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி அவர் தந்த ரிங்கை ஏத்துக்கிறாங்க. இப்ப சந்தோஷமா 2 பேருமே கட்டி பிடிச்சு கொஞ்சிட்டுலாம் இருக்காங்க. ஜார்டனா நான் ஈரேன்னு சொல்றேன். ஈரேனோட முக்கியமான 3 ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல இருக்காங்க. இப்ப 3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இவங்க பேசுறாங்க. இத பத்தி என்கிட்ட மூச்சு கூட விடல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது சரி, கிம்மி எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அவளும் இந்நேரத்துக்கு வந்திருக்கணும், ஏன் வரலன்னு தெரியலன்னு சொல்றாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து போட்டோ எடுக்கும் போது தான் டோரிட்னு ஒருத்தங்க வராங்க. அந்த டோரிட் ஈரனோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க ஸ்கூல் ஃப்ரெண்டு. மத்த 3 பேருமே காலேஜ் டைம்ல ஃப்ரெண்டு. அதனால ஸ்கூல் ஃப்ரெண்டை பெருசா மத்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. ஜெனரலா மட்டும் தான் இவங்க எல்லாருமே டோரிட் கிட்ட பேசுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிரெக் ப்ரப்போஸ் பண்ணாரு பாத்தீங்களா, அத பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஏத்துக்கிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் டோரிட்டும் ஆச்சரியமா கேக்குறாங்க. அவ சந்தோஷமா ஏத்துக்கிட்டா. இல்ல உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி இந்த 3 பொண்ணுங்க கேக்குறாங்க. எனக்கு என்ன பிரச்சனை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி டோரிட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஈரின் வேலையெல்லாம் பாக்குறதுக்காக கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. டோரிட் இருக்காங்க பாத்தீங்களா, தனியா ஈரின் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நீ ஏத்துக்கிட்டியான்னு டோரிட் கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா ஈரின் இதுக்கு முன்னாடி ஓல்டன் ஒரு நபரை லவ் பண்ணிருப்பாங்க. அவரை கல்யாணம் பண்றதுக்கான பிளான்லாம் நடந்துட்டு இருக்கும். அவர் கொஞ்சம் கொஞ்சமா போதைக்கு அடிமையா இருப்பாரு. அந்த போதை பழக்கத்தினால கேஸ் ஆஃப் பண்ணிருக்க மாட்டாரு. ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாரு. ஓல்டன் இறந்து போனதை ஈரினால ஏத்துக்க முடியாது. பயங்கரமா டோரிட் கிட்ட புலம்பெல்லாம் செஞ்சிருப்பாங்க. ஒரு வருஷம் தான் அந்த சம்பவம் நடந்தே ஆகுது. அதுக்குள்ள வேற ஒருத்தருக்கு ஓகே சொல்லிட்டாங்கல்ல. அதனால தான் டோரிட்ட ஆச்சரியமா கேக்குறாங்க. இது சம்பந்தமா இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு கிரெக் வந்துடுறாரு. என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அவர் முன்னாடி பழைய கதையெல்லாம் பேச முடியாதுல்ல, அதனால இவங்களும் சடனா டாபிக்க மாத்திடுறாங்க. ஓல்டனை பத்தி கிரெக்குக்கும் தெரியும். ஆனா கிரெக் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்க கேங்ல ப்ரூக்னு ஒரு பொண்ணு இருக்கா. பேச்சுலர் பார்ட்டிக்கு எங்க கூட்டு போக போற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறா. பார்ட்டி தானே, கண்டிப்பா வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. கிம்மி எங்கன்ற மாதிரி இப்பயும் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் கிம்மி கிட்ட இருந்து ஈரினுக்கு கால் வருது. அவதான் கால் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி இவங்களும் அட்டென்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல நார்மலா பேச ஆரம்பிச்சவங்களோட முகம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. என்ன முகம்லாம் மாறுது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் ஷாக் ஆகுறாங்க. இப்ப பேசி முடிச்சவங்க விஷயத்த சொல்றாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்த மாதிரி கிம்மியோட இடத்துக்கு வந்துடுறாங்க. கிம்மியை யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்றாங்க. இப்ப பாடி எல்லாம் அங்க இருந்து கொண்டு போறாங்க. இங்கதான் ப்ரே ஃபார் த பிரைட் அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப 3 மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பேச்சுலர் பார்ட்டிக்காக இப்பதான் எல்லா லேடிஸும் போக போறாங்க. புரூக்கோட இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு தான் போலான்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க. உன்னை பயங்கரமா மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கிரெக் சொல்லிட்டாரு. இப்ப மத்த லேடிஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஈரினும் கிச்சன்ல ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஈரின் கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஓடி வந்து அந்த இடத்துல பாக்குறாங்க. ஓல்டன் சம்பந்தப்பட்ட போட்டோ எல்லாத்தையும் ஈரின் தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனா திரும்பி கிச்சன் ஏரியால யாரோ வச்சிருக்காங்க. ஓல்டனை பொறுத்த வரைக்கும் மாஸ்க் எல்லாம் போட்டு வேலை பார்ப்பாங்கல்ல, அந்த வேலை தான் பார்த்திருப்பாரு. இதெல்லாம் பாக்குற இவங்களும் பயங்கரமா கோவப்படுறாங்க. யார் இந்த விஷயத்த பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நாங்க ஏன் இந்த போட்டோலாம் எடுத்துட்டு வந்து வைக்க போறோம், நாங்க பண்ணலன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இருந்தாலும் ஈரின் பயங்கரமா சத்தம்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு டோரிட் வராங்க. டோரிட் கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்காங்க போல. என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி ஈரினும் நார்மலா பேசுறாங்க. சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஈரின் இங்க இருந்து நடந்து போறாங்க. அதுக்கப்புறம் தான் டோரிட்டும் அங்க இருக்க போட்டோலாம் பாக்குறாங்க.
ஓஹோ இதனால தான் கோவப்பட்டிருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க்ல நரி மாஸ்க் போட்டு பயம்புத்துவாங்க பாத்தீங்களா, அந்த வேலையை தான் ஓல்டன் பண்ணிருப்பாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு இவங்களை கூட்டு போற டிரைவரை காட்டுறாங்க. இந்த டிரைவரை பொறுத்த வரைக்கும் சரியான பருவட்டா இருப்பான். இவன் இருக்கான் பாத்தீங்களா, பொண்ணுங்களுக்கு தெரியாம பொண்ணுங்களை தப்பாலாம் போட்டோ எடுத்திருப்பான். அந்த போட்டோவெல்லாம் ஃப்ரீ டைம் ஜூம் பண்ணி பாக்குறான். இப்பதான் இவங்க 4 பேருமே கிளம்புறதுக்காக வராங்க. உங்களை சேஃப்டியா கூட்டு போறது என்னோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி நல்லவன் மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இப்ப கிரெக் இருக்காரு பாத்தீங்களா, உன்னை நான் பயங்கரமா மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இப்பயே இவங்க கிட்ட பேசி அனுப்பி வைக்கிறாரு. இவங்க எல்லாருமே டிராவல் பண்ணி அந்த ப்ரூக்கோட இடத்துக்கு வந்துடுறாங்க. பெரிய மாளிகை வீடு மாதிரி தான் அந்த இடமே இருக்கு. எந்த ஹெல்ப்னாலும் என்ன கூப்பிடுங்க, நான் வரேன்ற மாதிரி டோரிட் கிட்ட டிரைவர் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி டோரிட்டும் கேட்டுக்கிறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்குள்ள வராங்க. வீடு பார்க்கவே செம்மையா இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு வயசான பாட்டி வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த லேடி இருந்தா டிஸ்டர்பன்ஸா இருக்குன்ற மாதிரி ப்ரூக் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதை மீறியும் இந்த லேடி இருக்காங்க. நான் உங்களுக்கு தொல்லலாம் கொடுக்க மாட்டேன், பக்கத்துல இருக்க இடத்துக்கு போயிடுறேன், நீங்க ஃப்ரீயா இருக்கலாம்ன்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. சரின்ற மாதிரி ப்ரூக்கும் ஏத்துக்கிறாங்க. அடுத்த ஒரு வாரம் இங்க இருக்கிற மாதிரி தான் பிளான் போட்டு வந்திருப்பாங்க. முதல்ல சரக்குல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சரக்கு எடுத்து எல்லாருமே ஜாலியா அடிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ப்ரூக்கும் லாரன் ஒருத்தங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கிரெக்கோட ப்ரொபோசலை ஈரன் ஏத்துக்கிட்டல, அது அந்த டோரிட்டுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்த டோரிட்டோ இவங்க பேசிக்கிறதெல்லாம் கவனிக்கிறாங்க. நம்மளை பத்தி இப்படிதான் இவங்க நினைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. பேசினதெல்லாம் கேட்காத மாதிரி கேஷுவலா அவங்க முன்னாடி வராங்க. நான் சுத்தி பார்க்கறதுக்காக வெளியே போலாம்னு நினைக்கிறேன், போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்க 2 பேருமே இவங்களை அனுப்பி விடுறாங்க. இவங்க 3 பேர் பேசிக்கிறத தள்ளி இருந்து யாரோ கவனிக்கிற மாதிரி காட்டுறாங்க. யாரு கவனிக்கிறா அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல. இவங்க நடந்துகிட்டே ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த டிரைவரை பாக்குறாங்க. டிரைவர் இருக்கான் பாத்தீங்களா, கேமரால ஜூம் பண்ணி போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். இவன் என்ன அந்த பகுதியை போட்டோ எடுத்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சனே இவங்க கிட்ட நார்மலா பேசுறான். ஏதாவது ஹெல்ப் தேவையா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் மேற்கொண்டு அங்கிருந்து நடக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் சீக்கிரமாவே இவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. என்ன அதுக்குள்ள வந்துட்டு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. அந்த டிரைவர் இந்த இடத்த போட்டோ எடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவு பொண்ணுங்க அழகா இருந்தா போட்டோ எடுக்க தான் செய்வான், இதெல்லாம் நம்ம பெருசா எத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி மத்த பொண்ணுங்களாம் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இப்ப டோரிட் இருக்காங்கல்ல, குளிச்சுட்டு வெளியே வராங்க. அங்க கண்ணுல மாஸ்க் போட்ட மாதிரி ஒரு நபர் இருக்காரு. அவரை பார்த்து சட்டுன்னு பயந்துடுறாங்க. இவர் பேரு செத் அப்படின்றது. இவங்களுக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. பயம் புத்துனதுக்காக சாரி சொல்லிட்டாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி டோரிட் கிளம்பிடுறாங்க. வீட்டுல இருக்க பாட்டியும் படம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டை சுத்தி சிசிடிவி இருக்கும். அதோட ஃபுட்டேஜ் எல்லாம் இவங்க போன்ல இருந்தே பார்ப்பாங்க. அப்பதான் யாரோ நடமாடுற மாதிரி உங்களுக்கு தெரியுது. யாரு நடமாடுறா செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி டார்ச் வெளிச்சத்துல இவங்களும் கதவை திறந்து செக் பண்றாங்க. யாரும் இருக்க மாதிரி தெரியல. அதனால திரும்பி ரூம்குள்ள வந்துடுறாங்க. ஆனா அந்த மர்ம நபர் இவங்க வெளியே போகும்போதே உள்ள நுழைஞ்சிருக்கான் போல. இப்ப சட்டனா இவங்க பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணிடுறான். இந்த பாட்டி கொடூரமா இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இவன் யாரு என்னன்னு தெரியல. இவங்களுக்கு சாப்பாடுலாம் பரிமாறுறதுக்காக 2-3 பசங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப செஞ்ச டிஷ் எல்லாத்தையும் உங்களுக்கு பரிமாறிடுறாங்க. லேடிஸ் இருக்காங்கல்ல, லேடிஸ்லாம் தனியா பேசணும்னு நினைக்கிறோம், அதனால நீங்க எல்லாருமே கொஞ்சம் பக்கத்து ரூமுக்கு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ப்ரூக் என்ன சொல்றானா, பிரைடுக்கான ஒரு கேமை ரெடி பண்ணிருக்கேன், கார்டு எடுக்கணும், கார்டுல இருக்க கேள்விக்கான பதில சொல்லணும், அப்படி சொல்ல முடியலன்னா சரக்கு குடிக்கணும், ஓகே தானேன்னு கேக்குறா. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. முதல்ல இவங்க டீம்ல இருக்க ஏப்ரல்னு ஒரு பொண்ணு தான் கார்டு எடுத்து படிக்கிறா. ஈரன் யார் மேலேயாவது ஆசைப்பட்டு அந்த லவ்வை கெடுத்து விட்டுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேள்வி வருது. ஏப்ரலும் சொல்ல ஆரம்பிக்கிறா. காலேஜ் டைம்ல ஈரனுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கும், அந்த பையன் கூட பழகிருப்பாங்க. ஆனா அந்த பையன் சரியான ஆள் இல்லைன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சிருப்பாங்க. அதனால பிளான் பண்ணி அவங்களோட காதலை சதைச்சு விட்டுருப்பாங்க. அதை பத்திலாம் இந்த இடத்துல சொல்றாங்க. நீங்க இதெல்லாம் பண்ணலனா கூட கண்டிப்பா நான் அவனோட லவ்வை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஈரன் சொல்றாங்க. இப்ப அடுத்த கடை டோரிட் தான் எடுக்கிறாங்க. பொண்ணோட தோழியா 4 பேர் தானே இருக்காங்க. அதுல டோரிட்டோட பேரை விட்டுணும், மீதி 3 பேரை வருஷப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் கேள்வி வந்திருக்கு. யாரு ரொம்ப பிடிக்கும் சொல்லுன்ற மாதிரி இவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தங்களை சொன்னா மத்தவங்க கோச்சுப்பாங்கல்ல, அதனால 3 பேரையும் எனக்கு பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி சொல்றதா இருந்தா குடின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நான் ட்ரிங்கே குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் ட்ரிங்கை குடிச்சிடுறாங்க. சரி அடுத்த கேள்வியை எடுப்போன்ற மாதிரி எடுக்கிறாங்க. பார்த்தா ஓல்டன் சம்பந்தப்பட்ட கேள்வியா தான் இருக்கு. ஓல்டனுக்கு உண்மையிலேயே கெட்ட பழக்கம் இருக்கான்ற மாதிரி கேள்வி இருக்கு. இதை பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் ஷாக் ஆயிடுறாங்க. அடுத்த கார்டு எடுத்தா அதுலயும் ஓல்டனை பத்தி தான் இருக்கு. உண்மையிலேயே அவனுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் தானா அப்படின்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் பாக்குற ஈரன் டென்ஷன் ஆயிடுறாங்க. எதுக்காக திரும்பி திரும்பி எனக்கு ஓல்டனை பத்தியே ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த கார்டு கேம் எல்லாம் ப்ரூக் தானே ரெடி பண்ணாங்க, அதனால ப்ரூக்கை பார்த்து தான் இவங்க திட்டிட்டு இருக்காங்க. ப்ரூக் இருக்கல்ல, சத்தியமா இந்த கேள்வியெல்லாம் நான் வைக்கவே இல்ல, யாரோ மாத்திருக்காங்க, யாரும் தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரு இந்த நேரத்துல கதவை தட்டுறா அப்படின்ற மாதிரி சேஃப்டிக்காக எல்லாருமே ஆயுதத்தை எடுத்துக்கிறாங்க. ப்ரூக்கு மட்டும்தான் கதவு கிட்ட வராங்க. பார்த்தா போலீஸ் தான் வந்திருக்காங்க.
என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கதவை திறந்து போலீஸை உள்ள விடுறாங்க. என்ன பார்ட்டி நடக்குது போலன்ற மாதிரி போலீஸுங்க கேக்குறாங்க. ஆமா, பேச்சுலர் பார்ட்டி தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. யாரு பொண்ணுன்ற மாதிரி போலீஸ் கேக்குறாரு. ஹீரோயின் நான் தான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப வந்த 2 போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, வேகமா உங்க பேண்ட்டை கழட்டிடுறாங்க. இந்த லேடிஸ் முன்னாடி டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்றது ஹீரோயினுக்கு புரியல. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நாங்க தான் ஏற்பாடு பண்ணோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பசங்க ஃபன் பண்றதுக்காக பொண்ணுங்களை வர வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் பொண்ணுங்க ஃபன் பண்றதுக்காக பசங்களை வர வச்சிருக்காங்க. இப்ப அந்த 2 பசங்களும் இவங்க முன்னாடி டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஜாலியா உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, உன்னை அரெஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை லாக் பண்ணி வச்சிருக்காரு. அவங்க முன்னாடி டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் ஜாலியா தான் போயிட்டு இருக்கு. அப்பதான் நரி மாஸ்க் போட்ட மாதிரி ஒரு நபர் அந்த இடத்துக்கு வராரு. இத பாக்குற ஹீரோயின் பயத்துல கத்தலாம் ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அவனும் டான்ஸ் ஆடுறதுக்காக வந்தவனா இருப்பான். சாரின்ற மாதிரி வேகமா மாஸ்க் எல்லாம் கழட்டிடுறான். இப்ப ப்ரூக் இருக்காங்கல்ல, நீங்க எல்லாருமே முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி கத்தி எல்லாரையும் அனுப்பி விட்டுறாங்க. அந்த மாஸ்க பார்த்ததுனால ஹீரோயின் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. ரூம்ல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப டோரித் தான் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினை சமாதானம் எல்லாம் பத்திட்டு இருக்காங்க. இப்ப ப்ரூக்கும் மத்த ஃப்ரெண்ட்ஸும் பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ப்ரூக் இருக்காங்கல்ல, ஏதாவது ஒரு மாஸ்க் தான் போட சொன்னேன், அவன் இந்த மாஸ்கே போட்டுட்டான், சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஹீரோயினுமே பரவாயில்ல, நான் தான் தேவையில்லாம ரொம்ப ரியாக்ட் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த டிரைவர் காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவங்கள தப்பாலாம் ஒரு போட்டோ எடுத்திருப்பாரு. அந்த போட்டோலாம் ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் திடீர்னு கார்ல யாரோ கல்ல வீசின மாதிரி இவருக்கு சவுண்ட் கேக்குது. இவரும் காரை விட்டு வெளியே வந்து கார் ஸ்கிராச் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. பெருசா ஸ்கிராச் எல்லாம் ஆயிருக்காது, ஸ்கிராச் கம்மியாச்சு, அதனால உன்னை விடுறேன், எங்கடா ஒளிஞ்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கூப்பிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த மாஸ்க் போட்ட கில்லர் சடனா பின்னாடி வந்து இவர் அட்டாக் பண்ணிடுறான். இவரை கொடூரமா இந்த இடத்துல சாவடிச்சிடறான். 3 மாசத்துக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்டு கிம்மி இறந்து போயிருக்கா. அதே மாதிரி ஓல்டன் சம்பந்தப்பட்ட காடை யாரோ மாத்தி வச்சிருக்காங்க. நடக்கிற எல்லாமே தப்பா படுது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்றாங்க. பண்ணிருந்தா நம்மள யாராவது ஒருத்தர் தான் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி லாரன்ஸ் சொல்றா. இப்ப ப்ரூக் இருக்காங்கல்ல, எனக்கு ஒருத்தி மேல சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யார பாயிண்ட் பண்றாங்கன்னா டோரிட்ட தான் பாயிண்ட் பண்றாங்க. கிம்மி இறந்து போனா பாத்தீங்களா, அந்த ஃபங்க்ஷனுக்கு டோரிட் தான் லேட்டா வந்திருப்பாங்க. அதை மீன் பண்ணி தான் ப்ரூக் இப்படி சொல்லிட்டு இருக்கா. இப்ப எல்லாருமே டோரிட்ட சந்தேகத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. டோரிட் என்ன சொல்றாங்கன்னா, போட்டோலாம் நீங்க வீட்ல வச்சு பாத்தீங்கல்ல, அப்பயும் நான் லேட்டா தான் வந்தேன், அதுக்கு முன்னாடியே போட்டோவை யாரு வச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சொல்ல முடியாது, எங்களுக்கு முன்னாடியே உள்ள வந்து நீ வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரூக் சொல்றா. இதை கேட்கிற டோரிட் டென்ஷன் ஆயிடுறாங்க. உங்க எல்லாரையும் நான் ஃப்ரெண்டா நினைச்சேன், ஆனா நீங்க என்னையே சந்தேகப்படுறீங்கல்ல, இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நான் இங்க இருக்க மாட்டேன், இங்க இருந்து கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரி கோச்சுக்கிட்டு எந்திரிச்சு போறாங்க. என்னதான் இருந்தாலும் டோரிட் ஃப்ரெண்டுல ஹீரோயின் சமாதானம் பத்துறதுக்காக பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அவ சாதாரணமா சொல்லிட்டா, நீ தப்பா எடுத்துக்காதன்னு ஹீரோயின் சொல்லிட்டாங்க. இல்ல என்னால இதுக்கப்புறம் இங்க இருக்க முடியாது, நான் கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரி டோரிட் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. நீ கிளம்பிட்டா மணமகளோட தோழியா யார் இருப்பா, நீ தான் அதுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உண்மையிலேயே என்னதான் மணமகள் தோழியா முடிவு பண்ணிருக்கியா, உனக்கு ப்ரூக்க தான் என்னை விட பிடிக்கும், நீ அவ்வளவுதான் சூஸ் பண்ணிருப்பேன்னு நினைச்சன்ற மாதிரி சொல்றாங்க. நீ ஸ்கூல் டைம்ல இருந்தே எனக்கு ஃப்ரெண்டு, உன்னை சூஸ் பண்ணாம எப்படி அவளை சூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சமாதானம் பத்திட்டு இருக்காங்க. இப்ப ப்ரூக்கும் பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பா. அப்பதான் இவங்க பேசிக்கிறதுலாம் கேக்குது. எது மணமகளோட தோழியா அவ இருப்பாளா, என்னடா இது அப்படின்ற மாதிரி இவ லைட்டா இந்த இடத்துல கோவம் எல்லாம் படுறா. ஹீரோயின் இவ்வளவு சொன்னதுனால டோரிட்டும் இருக்குன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப டோரிட்டுக்கு நைட்டு சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் அப்படின்ற மாதிரி செக் பண்றதுக்காக வராங்க. இவங்க வீட்டுக்குள்ள இருந்தே வெளியே இருக்கிறத பார்க்க முடியும். வெளியே ஏதாவது நடமாட்டம் இருக்கான்ற மாதிரி பாக்குறாங்க. பெருசா எதுவும் இருக்க மாதிரி தெரியல. சரி படுப்போன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா மாஸ்க் போட்ட மாதிரி இந்த கில்லர் தான் நடமாடிட்டு இருக்கான். டோரிட் தூங்கிட்டு இருக்கும் போது லாரன் வந்து எழுப்பி விடுறா. பக்கத்துல இருக்க யோகா கிளாஸ்க்காக நான் போலான் இருக்கேன், வரியான்ற மாதிரி கேக்குறா. நாலாம் வரல, நீ மட்டும் போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏற்கனவே மத்தவங்க கிட்ட லாரன் கேட்டு பார்த்திருப்பா, மத்தவங்க எல்லாம் வரலன்னு சொல்லியிருப்பாங்க. சரி நான் மட்டும் போறேன்ற மாதிரி தனியா கிளம்புறா. காட்டுப்பகுதி மாதிரி இருக்கு, அந்த இடத்துல தான் நடந்து வந்துட்டு இருக்கா. திடீர்னு வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. எங்க இருந்து இந்த சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி இவ்வளவு இந்த இடத்துல பயப்படலாம் ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் டோரிட்டும் வெளியே வரா. இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கா. நைட்டு ப்ரூக்கு தேவையில்லாம சந்தேகப்படுற மாதிரிலாம் பேசிட்டாங்கல்ல, அதுக்காக இந்த இடத்துல சாரி கேக்குறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி டோரிட்டும் அந்த சாரியை ஏத்துக்கிறாங்க. இவங்க பயத்துல என்ன பண்றாங்கன்னா, வேகமா ஒரு மரத்துக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரி சவுண்ட் கேக்குது. சட்டுன்னு இவங்க திரும்பி பார்த்து பயந்துடுறாங்க. ஆனா அங்க வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, நைட்டு சர்வீஸ் பண்ண வந்த ஒரு பையனா தான் இருப்பாரு. நேத்து நான் மாஸ்க் போட்டிருந்ததுனால என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, நேத்து நான் தான் அந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அப்படியான்ற மாதிரி இவங்களும் நார்மலா பேசுறாங்க. அது சரி, நீங்க ஒளிஞ்சிருந்த மாதிரி இருந்ததேன்னு கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி இவங்க சமாளிக்கிறாங்க. இப்ப 2 பேருமே பேசிக்கிட்டே நடக்கிறாங்க. ஒரு அழகான பிளேஸ் இருக்கு. இவங்க 2 பேருமே சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த பையனை பின்னாடி இருந்து கில்லர் கத்தியால குத்திடுறான். இத பாக்குற லாரன் பயந்துடுறாங்க. வேகமா இங்க இருந்து ஓடுறாங்க. ஓடிட்டு இருக்க இவங்கள பிடிக்கணும்ன்ற மாதிரி கில்லர் துரத்துறான். நேத்து யாரு காடை மாத்தி வச்சா அப்படின்ற மாதிரி திரும்பி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல ஓல்டனோட பாடி கூட கிடைச்சிருக்காது. ஓல்டன் உண்மையிலேயே இறந்து போனானா இல்ல இறக்கலையான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கிற ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க.
தயவு செஞ்சு இந்த பார்ட்டி முடிகிற வரைக்கும் ஓல்டனை பத்தி பேசாதீங்க, எனக்கு செம்ம கடுப்பா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. லாரனும் எப்படியாவது வீட்டுக்குள்ள ஓடிடணும் அப்படின்ற மாதிரிலாம் ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள இவன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு இடத்துல வச்சு இவங்களை லாக் பண்ணிடுறான். லாக் பண்ணவன் கொல்லலாம் மாட்டான், இவங்களை மிரட்டுற மாதிரி பேசுறான். அப்படி பேசும்போது ஒரு ஜென்ஸ் வாய்ஸ் தான் நமக்கு கேக்குது. லாரன் கிளம்பி போய் ரொம்ப நேரம் ஆயிருக்கும், என்ன போனவ இன்னும் வரல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரின் போனுக்கு ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோவை இவங்களும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. லாரன் பேசி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புன மாதிரி தான் அந்த வீடியோ இருக்கு. ஓல்டன் கிம்மி கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு அப்படின்ற மாதிரி கிம்மியோ லாரனோ சேர்ந்த மாதிரி தான் ஈரின் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால தான் முத வாட்டியா ஓல்டன் கூட சண்டை ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் அவர் ட்ரக்குக்கு கொஞ்சம் கொஞ்சமா அடிக்ட் ஆயிருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல இறந்தும் போயிருப்பாரு. ஆனா நான் சொன்னது பொய்யே, கிம்மியோ நானும் பொய் தான் சொன்னோன்ற மாதிரி சொல்றாங்க. எது பொய்யான்ற மாதிரி ஈரனும் இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. பயங்கரமா கோவப்படுறாங்க. வீடியோ முடியும் போது தான் மாஸ்க் போட்டு பக்கத்துல ஒரு நபர் மிரட்டி தான் பேச வச்சிருக்கான்றது உங்களுக்கு தெரிய வருது. மாஸ்க் போட்ட இந்த நபர் யாருன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ப்ரூக்குக்கு வீடியோ எடுத்த பகுதி நல்லா தெரியும். இத பத்தி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. டோரிட் இருக்காங்கல்ல, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பகுதிக்கு போலாம் அப்படின்ற மாதிரி ப்ரூக்கை கூப்பிட்டு போறாங்க. அப்படியே கட் பண்ணி லாரனை நமக்கு காட்டுறாங்க. லாரன் சொன்ன விஷயம்லாம் உண்மை, இவன் தான் மிரட்டி சொல்ல வச்சிருக்கான். நான் தான் சொல்லிட்டேன்ல என்ன விட்டு அப்படின்ற மாதிரிலாம் லாரன் கேட்டுட்டு இருக்காங்க. அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்றான். கிரெக் நடுவுல ஈரனுக்கு கால் பண்ணி பேசுவாரு. அந்த மாதிரி பேசும்போது ஈரன் சோகமா பேசுறது தெரியுது. என்னாச்சுன்னு கேக்குறாரு. லாரன் காணாம போயிட்டா, நாங்களாம் தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. லாரன் கடத்தப்பட்டிருக்கா பாத்தீங்களா, அதை பத்திலாம் இவர்கிட்ட சொல்ல வேணாம்னு மறைச்சிடுறாங்க. ப்ரூக்குக்கு இந்த பகுதியை பத்திலாம் நல்லா தெரியும்ல, அதனால தான் டோரிட்ட கூட்டு வந்துட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருமே நடந்து வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இதெல்லாம் ஒரு பகுதியில இருந்து இந்த கில்லர் கவனிக்கிறான். ஓல்டன் நம்மள சீட் பண்ணிட்டான், அதே மாதிரி ட்ரக்குக்கு அடிக்ட் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி தான் ஈரின் அவனை விட்டு விலகி இருப்பாங்க. இப்ப லாரன் சொன்னதை கேட்டே இவங்க கொஞ்சம் அதிர்ச்சியில தான் இருக்காங்க. லாரன் சொன்னதை பத்தி உனக்கு தெரியுமா சொல்லுன்ற மாதிரி இங்க இருக்க ஏப்ரல் கிட்ட கேக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல கில்லரை நமக்கு காட்டுறாங்க. கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, அந்த காட்டு பகுதியில இருந்து இந்த வீட்டுக்கிட்ட வந்துடுறான். அவங்க ரெண்டு பேர் பண்ணதை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஏப்ரல் ஏத்துக்கிறா. ப்ரூக் தான் இந்த பிளானியை எங்க கிட்ட சொன்னான். ஏன்னா அவன் பினான்சியலா செட்டில் ஆகாத நிலைமையில இருந்தான். அவனை கல்யாணம் பண்ணா நீ கஷ்டப்படுவேன்ற மாதிரி யோசிச்சா, அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபேக் எல்லாம் செட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப இது ப்ரூக்குக்கும் தெரியுமா? சரியோ தப்போ அது என்னோட முடிவு, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, உங்களை போய் ஃப்ரெண்ட்ஸா நினைச்சேன் பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க திட்டுறாங்க. இப்ப கோவமா இவங்க ரூமுக்கு எந்திரிச்சு போயிடுறாங்க. ஈரன் ரூமுக்கு போய் கொஞ்ச நேரத்துல சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பொறுமையா ஈரனோட பேரை கூப்பிட்டுக்கிட்டே ஈரன் ரூம் கிட்ட வராங்க. இப்ப ஏப்ரலும் கதவை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா ஈரன் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்திருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி ஏப்ரலும் பக்கத்துல வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களுக்கு பின்னாடி பொறுமையா வரான். கத்திய திருப்பிக்கிறான். கத்தியோட புடிய வச்சு இவங்க மண்டிலேயே ஒரு அடி அடிக்கிறான். இவங்க மயங்கின மாதிரி விழுந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு மலையோட விளிம்பு கிட்ட வந்துடுறாங்க. மலையில இருந்து எட்டி பாக்குறாங்க. பார்த்தா நேத்து நைட்டு வந்தான் பாத்தீங்களா, அவன் இறந்து போயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. கில்லர் தான் கொண்டிருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. சரி மத்த இடத்த தேடுவோம் அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு இவங்க தேடுறாங்க. இவங்க சேஃப்டிக்காக ஒரு கத்திய வச்சுட்டே தான் தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது தான் லாரன் ஒரு இடத்துல பாக்குறாங்க. லாரனோட ரெண்டு கண்ணியும் அவன் நோண்டி விட்டு போயிருக்கான் போல. லாரன் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. ஆனா இவங்க கண் முன்னாடியே அவங்களோட உயிர் போயிருது. ஈரனும் ஏப்ரலும் சேர்ந்த மாதிரி கண்ணை முடிக்கிறாங்க. பார்த்தா இவங்க ரெண்டு பேரையும் அவன் லாக் பண்ணி வச்சிருக்கான். நீ யாரு, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. கில்லர் நிறைய சரக்கெல்லாம் வச்சிருக்கான். அந்த சரக்குல விஷத்தை தான் கலந்துருக்கான். நான் கேட்கிற கேள்விக்கு உண்மையை மட்டும் தான் சொல்லணும். ஒருவேளை பொய் சொன்னா இந்த சரக்கை குடிக்க வச்சு உங்களை சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, அவர் கையில இருக்க நெருப்பு காயத்தை பாத்துடுறாங்க. ஓல்டன் நீ தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் அதுக்கான பதில சொல்ல மாட்டான். நேரடியா இவங்க கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். ஓல்டனுக்கு உண்மையிலேயே ட்ரக் எடுக்கிற பழக்கம் இருக்கான்ற மாதிரி ஏப்ரலை பார்த்து கேட்கிறான். ஏப்ரலும் ஆமான்னு சொல்றாங்க. பொய் சொல்லாத, பொய் சொன்னா என்ன பண்ணுவேன்றத சொன்னல, முதல்ல இவ்வளவு குடிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஈரனுக்கு ஊட்டுறதுக்காக வந்துட்டு இருக்கான். நிறுத்து நிறுத்து அப்படின்ற மாதிரி ஏப்ரலும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா. அவரு டேப்லெட் எல்லாம் எடுப்பாரு. இவங்க 4 பேர் சேர்ந்த மாதிரி ட்ரக் டேப்லெட்டா அதை மாத்தி வச்சிருவாங்க. அதனால தான் அவர் போதையிலேயே இருக்க மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கும். ஈரனை நம்ப வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே ப்ரூக்கோட ஐடியா தான், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் ஏப்ரல் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவன் இருக்கான் பாத்தீங்களா, அடுத்த கேள்வியை கேட்கிறான். அவன் ஆக்சிடென்ட்ல சாவல, நீங்க தான் அந்த ஃபயரை செட் பண்ணீங்க, உண்மைதானன்னு கேக்குறான். சத்தியமா கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி ஏப்ரல் சொல்றா. பொய் சொல்லாத, பொய் சொன்னா சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நாங்க உண்மையை தான் சொல்றோம், அவன் தான் தெரியாதனமா அந்த போதையில அப்படி பண்ணிட்டான், ஆக்சிடென்ட்டுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. நீ பொய் தான் சொல்ற, இவளுக்கு நான் சரக்க ஊத்த போறேன் அப்படின்ற மாதிரி ஈரனுக்கு ஊத்துறதுக்காக வரான். அப்பயும் ஏப்ரல் உண்மையிலேயே அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. இவன் சரக்க ஈரன் வாயில ஊத்திடுறான். ஈரன் கொஞ்ச நேரத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அடுத்ததா இவங்க வாயில ஊட்டுறதுக்காக வரான். வேணான்னு ஏப்ரல் சொல்றா. ஆனா இவன் ஊட்டிடுறான். இதனால ஏப்ரலோட வாயில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நுரெல்லாம் தள்ள ஆரம்பிக்குது. கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேரோட பாடியும் பாத்ரூம்க்குலாம் இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டு பேரை நமக்கு காட்டுறாங்க.
இவங்க வர வழியில தான் டிரைவரோட பாடியை பாக்குறாங்க. அதே மாதிரி அந்த பாட்டி இறந்து போயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க 2 பேரும் எங்க போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ப்ரூக்கு செம்மையா பயந்துடுறா. இதுக்கப்புறம் என்னால இங்க இருக்க முடியாது, வா நம்ம 2 பேருமே கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறா. ஈரனுக்கும் ஏப்ரலுக்கும் என்னாச்சுன்னு தெரியல, நம்ம தேடுவோன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீ வேணா தேடிக்கோ, என்னால இதுக்கப்புறம் இங்க இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ப்ரூக்கும் கிளம்புறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. டிரைவர் கிட்ட ஒரு சாவி இருக்கும், அதே மாதிரி வேற ஒரு சாவி கார்ல எங்கேயாவது இருக்கும் போல. அதனால கார்ல எங்க இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் காருக்கு அடியில இருக்க டயர்ல இவங்களுக்கு சாவி கிடைச்சிருது. இப்ப டோரிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க 2 பேரை தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் ரெஸ்ட் ரூம்ல ஏப்ரலோட பாடி இருக்கு. அதை பாக்குற இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடி யாரோ கைய வைக்கிறாங்க. இவங்க ஷாக் ஆகி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஈரன் தான் இருக்காங்க. ஈரனுக்கு அவன் மயக்க மருந்து தான் தந்திருக்கான் போல. ஈரனும் நடந்த விஷயத்தெல்லாம் இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ப்ரூக்கு கீ கிடைச்சிருச்சுல, அந்த கீ மூலியமா இவ்வளவு கதவை திறந்து உள்ள வந்துடுறா. அப்பதான் கில்லர் இந்த இடத்துக்கு வரான். கில்லரால உள்ள வர முடியாதுல்ல, அதனால இவ்வளவு நக்கல்லாம் பண்ணிட்டு இருக்கா. வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வண்டி ஸ்டார்ட் ஆகாத மாதிரி எதையோ ஒன்னு அவன் எடுத்திருக்கான் போல. அதெல்லாம் கிண்டல் பண்ற மாதிரி இவகிட்ட காமிச்சிட்டு இருக்கான். இப்பதான் இந்த இடத்துக்கு வேற ஒரு கார் வருது. இந்த காரை பார்த்தானா அவன் போய் ஒளிஞ்சுக்கிறான். கார்ல யாரு வரான்ற மாதிரி ப்ரூக் எட்டி பாக்குறா. பார்த்தா கிரெக் தான் வந்திருக்காரு. லாரனை தேடிட்டு இருக்கிறதா சொன்னாங்கல்ல, அதனாலதான் இவர் வந்திருக்காரு. இவரை பார்த்தோன்னு இவருக்கால காரை விட்டு வேகமா இவர்கிட்ட வந்துடுறா. இங்க ஆபத்து இருக்கு, நம்ம கிளம்பிடணும், உன் கார் எடுன்ற மாதிரி சொல்றா. என்ன சொல்லிட்டு இருக்க, நான் ஈரனை பார்க்கணும்னு இவரும் புரியாத மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்பதான் சடனா அந்த கில்லர் வந்துடுறான். இவங்க 2 பேரையும் பயங்கரமா அட்டாக் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவங்க தப்பிச்சு ஓட பாக்குறாங்க, ஆனா அடிச்சு மயக்கமாக்கிடுறான். இப்ப கிரெகோ இங்க இருந்து கிளம்பிடலாம் நினைக்கிறான். ஆனா கில்லர் கவனிச்சு இந்த இடத்துல அடிச்சு இவரை மயக்கமாக்கிடுறான். இப்ப டோரிட்டு ஆள் கிட்ட வராங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு கிரெகோட கார் வந்திருக்கிறது தெரியுது. இவங்களும் செக் பண்றதுக்காக வெளியே வராங்க. அப்பதான் அந்த இடத்துல கிரெக் லாக் செய்யப்பட்டிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களும் காப்பாத்துறதுக்காக கட்டெல்லாம் கழட்டிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, பின்னாடி வந்து இவங்களை லாக் பண்றான். இவங்களும் கில்லர் கூட சண்டை போடுறாங்க. கில்லரோட மாஸ்கையும் ஓபன் பண்ணிடுறாங்க. கில்லரோட ஃபேஸ் நமக்கு காமிச்சிடுறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த படத்துல வந்த கேரக்டர் இல்ல, புது கேரக்டர் தான் கில்லரு. இப்ப இந்த இடம் இருட்டிருது. இவங்க 4 பேரையும் கில்லர் லாக் பண்ணி வச்சிருக்கான். ஈரனோ நீ யாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இறந்து போனவனோட தம்பி அப்படின்ற மாதிரி சொல்றான். அண்ணன் போதை பழக்கத்தினால இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் போலீஸ் கேஸ முடிச்சிருப்பாங்க. ஆனா இல்ல தம்பிக்கு நம்பிக்கை இருந்திருக்காது. அண்ணனோட காதல திட்டமிட்டு இவங்க பிரிச்சிருக்காங்கன்ற மாதிரி இவருக்கு தோணி இருக்கும். ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் விசாரிச்சிருப்பாரு. வேணும்ட்டே கிரெக் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பழக வச்சிருப்பாங்க. சோ கிரெக் கூட சேர்க்கறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருப்பாரு. சோ என்னோட அண்ணனோட சாவுக்கு இவங்க தான் காரணம்னு நினைச்சேன், அதே மாதிரி இவங்க தான் காரணம்னு சொல்றாரு. டோரிட்ட தவிர இவங்க 3 பேர் மட்டும் ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து லாக் பண்ணி வச்சிருக்காரு. நான் சொன்னதெல்லாம் உண்மை தானே, நீங்க தானே என்னோட அண்ணனை சாவடிச்சீங்க சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இல்லன்ற மாதிரி இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. நீ தான் பிளான் போட்டு கொடுத்தன்ற மாதிரி ஏப்ரல் சொல்லிட்டா, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. அப்பயே எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் ப்ரூக் நடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் சொல்லனா ஈரனை சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஆமா நான் தான் கிரெக்குக்காக இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி ப்ரூக் ஏத்துக்கிறா. ஆனா கேஸ் லீக் ஆகி அவன் இறந்து போனது நாங்க எதிர்பார்க்காத விஷயம், அவனே தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த டைம் இங்க இருக்க டோரிட் இருக்காங்க பாத்தீங்களா, கஷ்டப்பட்டு இவங்களோட லாக்க ஓபன் பண்ணிடுறாங்க. இப்ப சத்தம் காட்டாம அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க இவங்க பேசிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் கேட்டுறாங்க. அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் ப்ரூக் கேட்டுட்டு இருக்காங்க. விடணும் அவ்வளவுதானே, விட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவன் விட்டுறான். இப்ப பக்கத்துல இருக்க ஈரன் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஈரன் சிரிக்கிறா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஈரனும் அவனோட டீமா தான் இருப்பா. ஓல்டன் இறந்து போனதுக்கு அப்புறம் கிரெக் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பழக வைக்கிறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணுவாங்க. அப்பதான் ஈரனுக்கு டவுட் வந்திருக்கும், இவங்க வாயாலேயே உண்மையெல்லாம் வர வைக்கணும், அதுக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஓல்டனோட தம்பியா தான் இருப்பான். ஈரன் கூட சேர்ந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பான். இது எல்லா விஷயத்தையும் டோரிட்டு வெளியே இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்ப அவன் இருக்கான் பாத்தீங்களா, இங்க இருக்க கிரெக்கை ஷூட் பண்ணி சாவடிச்சிடறான். இப்ப ஒன் டர்ன் தான், உன் ஃப்ரெண்ட சாவடின்ற மாதிரி கண்ணை தரான். இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, ப்ரூக்க ஷூட் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து டோரிட்டு வேகமா ஓடி வராங்க. வந்தவங்க அந்த டைசனை பிடிச்சு தள்ளி விடுறாங்க. அவன் மாடியில இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். அவசரப்பட்டு ப்ரூக்க ஷூட் பண்ணிடாத, நம்ம போலீஸ் கிட்ட சொல்லி தண்டனை வாங்கி தரலாம் அப்படின்ற மாதிரிலாம் டோரிட் சொல்றாங்க. ஆனா ஈரன் ஏத்துக்காம ஷூட் பண்றதுக்காக வராங்க. இதனால டோரிட் இருக்காங்கல்ல, உள்ள புந்து சண்டை போடுறாங்க. 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போடும் போது கன் ஷாட் சவுண்ட் கேக்குது. பார்த்தா ஈரன் உடம்புல தான் புல்லட் இறங்கி இருக்கு. ஈரனும் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. இந்த டைம் ப்ரூக் இருக்கா பாத்தீங்களா, கட்டெல்லாம் கழட்டிடுறா, ஒரு கத்தி எடுத்துக்கிறா. அந்த கத்தியை வச்சு ஈரன் கதையை முடிக்கணும்னு நினைக்கிறா. ஆனா டோரிட்டு தடுத்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவ உயிரோட இருந்தா எனக்கு தான் ஆபத்து, அவளை கொல்லணும் அப்படின்ற மாதிரி டோரிட்ட தள்ளி விட்டு கொல்றதுக்காக போறா.
அதுக்குள்ள முழிச்ச ஹீரோயின் இருக்காங்கல்ல, கன்னை வச்சு இவளோட கதையை முடிச்சிடுறாங்க. இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்க ஹீரோயினை டோரிட்டும் காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. என்ன உன்னால காப்பாத்த முடியாது, ஆனா நடந்த எதுவுமே போலீஸ்க்கு தெரியக்கூடாது, அந்த மாதிரி எப்படியாவது இந்த விஷயத்த பண்ணு அப்படின்ற மாதிரி இறந்து போயிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல போலீஸ்லாம் வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. இவங்க இருக்காங்கல்ல, நாங்க எல்லாருமே ட்ரிப்புக்காக வந்தோம், அந்த மர்ம நபர் எங்க ஒவ்வொருத்தரையா கொல்ல ஆரம்பிச்சான், தற்காப்புக்காக நான் அவனை கொன்னுட்டேன், இவ்வளவுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் இருக்கார்ல, இறந்து போன ஓல்டனோட தம்பி தான் இவன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியா, எனக்கு தெரியலன்ற மாதிரி இவங்களும் நடிக்கிறாங்க. ஈரின் தான் பிளான் பண்ணி ஃப்ரெண்ட்ஸை கொண்டிருக்காங்கன்றதுலாம் வெளியே வர வேணாம்னு ஈரின் நினைச்சிருப்பாங்க. அதனால தான் இவங்க கிட்ட அப்படி சொல்லியிருப்பாங்க. இதோடயே இந்த படம் முடிஞ்சிருது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.